அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எஸ்எஸ்சி ஜிடி அமரன் சீரீஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ஒன் லைனராக பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது கொஷின் அதற்கான ஆன்சர் இப்படி பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பைலிங்குவல், தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன அப்படின்னா அந்த கொஷின்ஸ் பார்த்த உடனே உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஞாபகம் வந்துடும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த புது முயற்சி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன்ஸ் வச்சும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டோம். இப்போ டேரெக்டாக கொஷின் ஆன்சர் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ பார்ப்போம். இதுலேயும் நிறைய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? என்ன சார், ஸோ அது பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணிட்டு எடுக்க முடியலையே அப்படின்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா நினைக்காதீங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதுனால பார்த்தீங்கன்னா கொஷின் ஆன்சர் இந்த டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸோ ஒரு புது முயற்சி பார்த்தீங்கன்னா எடுப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம் சார், ஓகே சார், இதுவே பெட்டராக இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம கொண்டு போவோம். ஓகேங்களா? இது மாதிரி கொண்டு போவோம், ஒன்லைனராக கொண்டு போவோம். ஸோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கொஷின். ஓகேங்களா? 4 ஆப்ஷன் வச்சு பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி எடுக்கிறது அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா கொண்டு போவோம். ஸோ இது எல்லாமே ஒரே ஒரு காரணம், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்ல நீங்கள் மார்க் எடுக்கணும். ஸோ அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ நீங்கள் இதில் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் ஸோ ப்ரீவியஸ் இயர் செஷன் நம்ம பார்த்தீங்கன்னா எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஒன்லைனர் பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஸோ ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இது இன்க்ரீஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் ஒன்லைனர் ப்ளஸ் நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிபிள் சாய்ஸ் கொஷின். ஓகேங்களா? எம்சிக்யூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியும் பார்த்தீங்கன்னா கலந்து பார்ப்போம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைம்லேயும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியாஸ் நிறைய வரும். அதே மாதிரி ஈஸியாக பாருங்க என்ன ஆகிடும்னா மெமரி ஆகிடும். ஓகேவா? ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் the president of India is selected by dash. ஓகேங்களா? இந்திய ஜனாதிபதி ஸோ டேஷால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ குடியரசுத் தலைவர், இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய முதல் குடிமகனாக பார்த்தீங்கன்னா இருக்கிறார். ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா நாட்டினுடைய தலைவராகவும் பார்த்தீங்கன்னா இருக்கிறார். இப்போ இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா திரௌபதி முர்மு அவர்கள் 15வது குடியரசுத் தலைவர், 2வது பெண் குடியரசுத் தலைவர், பழங்குடியினத்தை சார்ந்த முதல் குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? ஷெட்யூல்டு ட்ரைப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சமுதாயத்தை சார்ந்த முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னு கூட கேட்குவாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திரௌபதி முர்மு அவர்கள். ஸோ அந்தளவுக்கு டீட்டெயிலாக கேட்கறதில்ல, ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா புக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ பழங்குடியினத்தை சார்ந்த குடியரசுத் தலைவர் இப்போ யார் இருக்காங்க அப்படின்னா திரௌபதி முர்மு அவர்கள். ஸோ இந்த திரௌபதி முர்மு அவர்களை எதிர்த்து குடியரசுத் தலைவர் பதவியில் போட்டியிட்டவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யஷ்வந்த் சின்ஹா அப்படின்ற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா போட்டியிட்டார். இது லாஸ்ட் இயர் எஸ்எஸ்டிடியில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. திரௌபதி முர்முவை எதிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் வேட்பாளராக போட்டியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. யார் அப்படின்னா யஷ்வந்த் சின்ஹா அப்படின்ற ஒருத்தர் போட்டியிட்டார். ஓகேங்களா? இந்த குடியரசுத் தலைவரை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தினுடைய 2 அவைகளும் தேர்ந்தெடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்திய மாநிலத்தில், அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்கள் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த 28 மாநிலங்கள் எம்எல்ஏக்களும் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெல்லி, அதுக்கப்புறம் புதுச்சேரி, இதில் இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்சபா, ராஜ்யசபா, 28 மாநிலங்கள் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், டெல்லி, புதுச்சேரியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ குடியரசுத் தலைவர் தேர்தலில் பார்த்தீங்கன்னா பங்கெடுக்கிறாங்க. அவரை பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ சீக்ரெட் பேலட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரகசிய வாக்கெடுப்பு. ஸோ அதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கிறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். யாரு? இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர். மறைமுக தேர்தல், டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னா மக்கள் போய் ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அது டைரக்ட் எலெக்ஷன். இதே மக்களுடைய பிரதிநிதியான எம்எல்ஏக்கள் போய் ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அது இன்டைரக்ட் எலெக்ஷன், மறைமுக தேர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோக்சபாக்கு பார்த்தீங்கன்னா 2 பேரை பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவார். ராஜ்யசபாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12 பேரை பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவார். இந்த லோக்சபால 2 பேரும், ராஜ்யசபால 12 பேரும், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தேர்தலில் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஸோ பங்கு பெற மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்சராக இருக்கு பாருங்க. The elected members of both houses of parliament and state legislative assemblies. நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களின் 2 அவைகளிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ஸோ தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், இதுதான் ரொம்ப முக்கியமானது.
ஸோ அவர் வந்து என்ன பண்றாரு, நியமனம் பண்றாரு. இதுல லோக்சபால 2 பேர், ராஜ்யசபாக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நியமனம் பண்றாரு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுல என்ன பண்ண மாட்டாங்க, பங்கேற்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாநில சட்டமன்றங்கள், அதுக்கப்புறம் டெல்லி மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசனுடைய எம்எல்ஏக்கள், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய எலெக்ஷன்ல என்ன பண்ணுவாங்க, ஓட்டு போடுவாங்க. நெக்ஸ்ட், ஒரிஜினல் டெக்ஸ்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கண்டைன்ட் டேஷ் ஆர்டிகல்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்திய அரசியலமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எழுதி முடிச்சாங்க அப்படின்னா வந்து நவம்பர் 26, 1949 எழுதி முடிச்சுட்டாங்க. ஓகேங்களா, அது நடைமுறைக்கு வந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜனவரி 26, 1950. அந்த ஜனவரி 26, 1950 அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான பிரதி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரிஜினல் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல எத்தனை ஆர்டிகல் இருந்தது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எத்தனை ஆர்டிகல் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 395 ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருந்தது. எப்போ 1950 எவ்வளோ இருந்தது? ஸோ ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 395. ஸோ அப்போ பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 22 இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷெடியூல் வந்து எவ்வளோ இருந்தது அப்படின்னா வந்து 8 வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருந்தது. ஓகேங்களா, ஸோ அதே இப்போ எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆர்டிகல் டோட்டலாக வந்து எவ்வளோ அப்படின்னா வந்து ஆர்டிகல் டோட்டல் 448. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்ட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா வந்து 25. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 12 வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது ப்ரெசன்ட். ஓகேங்களா, ப்ரெசன்ட் அப்படின்னும் போது என்னது 2024 எவ்வளோ இருக்கு அப்படின்னு கூட கேட்கலாம். எவ்வளோ? ஸோ ஆர்டிகல் எவ்வளோ? 448. ஓகேங்களா, நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது டோட்டல் ஆர்டிகல் தான் 448. அதே மாதிரி பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பார்ட் தான் 25. ஓகேங்களா, ஷெட்யூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 12. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் லாஸ்ட் நம்பர் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து 395 தான். பார்ட் ஆர்டிகல்ல பார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நம்பர் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 22 தான். என்ன சார் குழப்பறீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து இப்போ அரசியலமைப்பை என்ன பண்ணுவாங்க, திருத்தம் பண்ணுவாங்க இல்லையா? திருத்தம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கான்செப்டுக்கும் ஒரு கான்செப்டுக்கும் நடுவில் வைக்கணும் அப்படின்னும் போது வந்து பார்த்தா வந்து ஏ அப்படின்ற வார்த்தையை வந்து பார்த்தா வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 20க்கும் 21க்கும் 22க்கும் நடுவில் வந்து பார்த்தா ஒரு கான்செப்ட் வைக்கணும். அப்போ என்ன வச்சிருவாங்க அப்படின்னா 21A அப்படின்னு வச்சிருவாங்க. ஓகேங்களா, 21A என்ன? கல்வி, அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இலவச கல்வி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து 21A வச்சிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஏ அப்படின்றலாம் கூட்டணும் அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ ஆர்டிகல் வருதுன்னா 448. அப்போ லாஸ்ட் ஆர்டிகலாக எது தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 395 தான் இருக்குது. இதே மாதிரி தான் வந்து லாஸ்ட் பார்ட் நம்பர் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து 22 தான். டோட்டல் அப்படின்னு கேட்டால் தான் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 25 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லணும். எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4A இருக்கா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9A 9B அப்படின்னு இருக்கா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து 14A இருக்கா. ஸோ இப்போ இதெல்லாம் கூட்டினீங்க அப்படின்னா வந்து எவ்வளோ வருது? 4 வருது. ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருக்குது? 22 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. 22 ப்ளஸ் ஒரு 4 எவ்வளோ ஆச்சு? 26 வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சு. ஓகேவா, இதுல 7வது பார்ட் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. அப்போ -1 போச்சுன்னா எவ்வளவு இருக்கு? 25. அப்ப பாருங்க டோட்டல் பார்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் என்னது? 25. லாஸ்ட் பார்ட் உடைய நம்பர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் என்னதான்? 22 தான். இதே மாதிரி தான் டோட்டல் ஆர்டிகல் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 448. ஆர்டிகலினுடைய லாஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் என்னது? 395. ஓகேங்களா, சோ புரியாதவங்க திருப்பி ரீவைண்ட் பண்ணி பாருங்க. சோ இது வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இதை பேஸ் பண்ணி இப்போ ரீசெண்டாக கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, அப்போ ரெண்டாவதுக்கு ஒன்லைனருக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு 395 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் மூணாவது பாருங்க. So during emergency which fundamental rights cannot to be suspended? நெருக்கடி நிலை காலத்தில் எந்த அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்க முடியாது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் நெருக்கடி நிலை வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஓகேங்களா, இது எந்த பகுதியில் சொல்லியிருக்காங்கன்னா பகுதி 18 வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ தேசிய நெருக்கடி நிலை ஆர்டிகல் 352, மாநில நெருக்கடி நிலை ஆர்டிகல் 356, அதுக்கடுத்து நிதி நெருக்கடி நிலை ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 360. இப்போ இந்த தேசிய நெருக்கடி நிலையின் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆர்டிகல் 20, 21 வந்து பாருங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா வந்து சஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. மற்றதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ யார் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரசிடென்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ எது வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் என்னது? ஸோ 20, 21 தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் 4வது பாயிண்ட் பார்ப்போம் பாருங்க. ஸோ which of the following case is not a criminal law case? பின்வரும் வழக்குகளில் எது குற்றவியல் சட்ட வழக்கு அல்ல அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிவோர்ஸ்
ஓகேங்களா. ஸோ விவாகரத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிவில்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும். ஓகே, மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன குற்றவியல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும். இதை நீங்க ஆன்சர் பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. சில நேரங்களில் ஒரு சில கொஸ்டின்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சிருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. காமன் சென்ஸை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணால் போதுமானது. அங்கே உட்காந்து ஒரு அதாவது ஒரு 30 செகண்ட் யோசிச்சா போதும், ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ 4வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது? ஸோ டிவோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிவில்ல வருது, நாட் கிரிமினல்ல வராது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து பாருங்க, 5வது பாயிண்ட் பாருங்க. which article of the Indian Constitution deals with the protection of life and personal liberty அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அடிப்படை உரிமைகள் இருந்து ரிப்பீட்டடா வந்து பார்த்தீங்கன்னா SSGDல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஓகேங்களா. அந்த வீடியோ நீங்க பாருங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ அடிப்படை உரிமைகளில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 6 அடிப்படை உரிமைகள் இருக்கு. ஸ்டார்டிங்ல 7 இருந்தது, இப்போ 6 இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் உரிமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஓகேங்களா, சமத்துவ உரிமை. 2வது உரிமை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, சுதந்திர உரிமை. இந்த சுதந்திர உரிமையில தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21 வரும். ஆர்டிகல் 21 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாழ்வதற்கான உரிமை. ஓகேவா, ரைட் டு லைஃப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. இது ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேவா, அதனால ஆர்டிகல் 21 நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஆர்டிகல் 21 என்ன சொல்லுது? அது சுதந்திர உரிமையில வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. என்ன சொல்லுது அப்படின்னா தனி மனிதர்கள் வாழ்வதற்கான உரிமையை வந்து பார்த்தீங்கன்னா அது கொடுக்குது. எந்த ஆர்டிகல்? ஆர்டிகல் 21. அப்போ 5வது பாயிண்ட் வந்து என்னது? ஸோ ஆர்டிகல் 21. நெக்ஸ்ட் அடுத்து வந்து பாருங்க. நெக்ஸ்ட் 6வது பாயிண்ட் பாருங்க. ஸோ 6வது பாயிண்ட் இது ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்கறாங்க. இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் the abolition of untouchability provision is mentioned in dash. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தீண்டாமை ஒழிப்பு விதி எதுல குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு வந்து கேட்கறாங்க. ஓகேங்களா. ஸோ அடிப்படை உரிமைகள் மொத்தம் எத்தனை இருக்குன்னு சொன்னா 6 இருக்குன்னு சொன்னா அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி, சமத்துவ உரிமை. இந்த சமத்துவ உரிமை வந்து பாத்தீங்கன்னா எதுல ஸ்டார்ட் ஆகி எதுல முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விதி 14ல ஸ்டார்ட் ஆகி 18ல வந்து பாத்தீங்கன்னா வந்து முடியுது. 14 என்ன சொல்லுது அப்படின்னா வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து 15 என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரேஸ், ரிலிஜன், காஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த். ஓகேங்களா. ஸோ இதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வேறுபடுத்துவதை தடை செய்கிறது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் இதை வச்சு நீங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் பாகுபடுத்தக்கூடாது அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிகல் 15. அதுக்கடுத்து ஆர்டிகல் 16 எது சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அனைவருக்கும் பொது வேலைகளில் வேலை வாய்ப்பு வழங்குதல். ஓகேங்களா. அதாவது கவர்மெண்ட் ஜாப்ல வந்து பார்த்தீங்கன்னா நீ இந்த ஜாதி நீ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதக்கூடாது, நீ இந்த மதம் நீங்க இந்த எக்ஸாம் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே சொல்றது இல்லை. ஸோ ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அனைத்து மதத்தினருக்கும் அனைத்து சாதியினருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னது பொது வேலைவாய்ப்புகளை ஸோ என்னது எழுதலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரிசர்வேஷன் அப்படின்றது வேறங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்க எழுதக்கூடாது அப்படின்னு சொல்றது வேற. புரியுதுங்களா. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எழுதக்கூடாது அப்படின்றது யாரும் சொல்ல கிடையாது, எல்லாருமே எழுதலாம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஆர்டிகல் 16ல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 17 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தீண்டாமையை ஒழித்தல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. தீண்டாமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நாம வந்து பார்த்தீங்கன்னா ஊர்ல படத்துலலாம் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படின்னு பார்ப்போம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தீண்டாமைக்குன்ட்டு ஒரு டெஃபினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்புல கிடையாது. ஸோ அவங்க தீண்டாமைன்னு எது சொல்றாங்க அப்படின்னா அடுத்தவங்கள மனசை கஷ்டப்படுற மாதிரி நீங்க எதனா பண்ணீங்கன்னாவே அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீண்டாமை தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஓகேவா. அதுக்கடுத்து ஸோ ஆர்டிகல் 18 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பட்டங்களை ஒழித்தல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்னது? பட்டங்களை ஒழித்தல். பட்டங்கள்லாம் ஒன்றும் கிடையாது, பேருக்கு பின்னாடி வந்து ஜாதி பேரு மதத்தை பேரு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறாங்க இல்லையா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டிகல் சொல்லுது? ஆர்டிகல் 18 சொல்லுது. ஓகேவா. இதெல்லாம் எதற்காக சொல்றாங்க? சமத்துவத்தை கொண்டு வரணுன்றதுக்காக சொல்றாங்க. அதனால இது சமத்துவ உரிமையில வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஓகேவா. அப்ப தீண்டாமை ஒழிப்பு எந்த ஆர்டிகல் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ விதி 17ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 7வது பாயிண்ட் பாருங்க. So in which of the Constitution of India talks about, which article of the Constitution of India talks about superintendent's direction and control of elections? ஓகேங்களா. சோ இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி தேர்தல் கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாடு பற்றி பேசுகிறது? எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ விதி 324 தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ அந்த எலெக்ஷனை யார் நடத்துறது, யார் கண்ட்ரோல் பண்றது அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்லி இருக்கிறாங்க. ஓகேங்களா. இப்ப இருக்கக்கூடிய சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து சோ ராஜீவ்குமார். அவர் எத்தனாவது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து
25வது சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறார். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 326 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அனைவருக்கும் வாக்களிக்கும் உரிமை, ரைட் டு ஓட். எந்த ஆர்டிகல் அப்படின்னு வந்து கேட்பாங்க. எந்த ஆர்டிகல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 326. ஓகே, அப்ப ஏழாவது பாயிண்ட் ஆன்சர் என்னது? ஆர்டிகல் 324. நெக்ஸ்ட் 8வது பாருங்க. சோ 8வது வந்து பாருங்க, which article of the constitution of India deals with the state executive? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த விதி மாநில நிர்வாகத்தை பற்றியது? ஓகேங்களா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா சோ இந்திய அரசியலமைப்பினுடைய பகுதி 6 பார்ட் 6 எதை பத்தி பேசுது அப்படின்னா வந்து பார்ட் 6 எதை பத்தி பேசுனா ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை பத்தி பேசுது? ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை 3ஆ பிரிக்கலாம். எத்தனையா பிரிக்கலாம்? 3ஆ பிரிக்கலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து எக்ஸிகியூட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸிகியூட்டிவ்னா தமிழ்ல நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? லெஜிஸ்லேட்டிவ்னா ஒண்ணும் கிடையாது. ஓகேங்களா? சட்டமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜுடிஷியரினா ஒண்ணும் கிடையாதுங்க, நீதித்துறை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுல இந்த எக்ஸிகியூட்டிவ்கான ஆர்டிகல் எதுல இருந்து எதுல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வந்து 153ல இருந்து 167 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து நிர்வாகத்தை பத்தி சொல்லுது. ஓகேங்களா? எது? மாநில நிர்வாகத்தை பத்தி சொல்லுது. அப்ப மாநில நிர்வாகம் எதுல இருக்கு அப்படின்னா வந்து பார்ட் 6ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்குது. அதை 3ஆ பிரிக்கிறாங்க. ஒன்னு எக்ஸிகியூட்டிவ், இன்னொன்னு லெஜிஸ்லேட்டிவ், இன்னொன்னு என்னது? ஜுடிஷியரி. சோ எக்ஸிகியூட்டிவ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 153ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து 167ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து முடிகிறது. ஓகேவா? அப்ப 8வது ஆன்சர் என்னது? விதி 153 முதல் 167 வரை. நெக்ஸ்ட் 9வது பாருங்க, the method of election of the president in the Indian constitution has been borrowed from the dash constitution. இந்திய அரசியலமைப்பில் உள்ள ஜனாதிபதி தேர்தல் மூலம் டேஷ் அரசியலமைப்பில் இருந்து கடன் வாங்கப்பட்டது. சோ இதுல இருந்து கடன் வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ அயர்லாந்துல இருந்து வந்து கடன் வாங்கணும். ஓகேங்களா? ஐரிஷ், அயர்லாந்து ரெண்டுமே வந்து ஒரே கண்ட்ரி தான். ஓகே, சோ அத ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து ஐரிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அயர்லாந்துல இருந்து நம்ம வாங்கின இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ டிபிஎஸ்பி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி எந்த பார்ட்ல இருக்கு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதற்கான ஆர்டிகல் எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க முடியுது அப்படின்றத சோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ கமெண்ட் பண்றேன்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க ட்ரை பண்றாங்க, மத்தவங்க கமெண்ட் பண்றாங்க, அதை பார்த்துக்கலாம் அப்படின்றலாம் இருக்காதீங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, at the independence about -% of the India's population was dependent on agriculture. சுதந்திரத்தின் போது இந்தியாவின் மக்கள் தொகையில் சுமார் எத்தனை சதவீதம் பேர் விவசாயத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்பி இருந்தாங்க அப்படின்னா வந்து 75%. இப்போ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வந்து குறைஞ்சிருச்சு. ஓகேவா? 54% இருக்காங்க. நெக்ஸ்ட், the last article of the constitution of India has been given the number. ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கடைசி விதி எண் என்னன்னு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னா கடைசி நம்பர், ஆர்டிகல் கடைசி நம்பர் என்னன்னு கேட்டாங்கன்னா 395. இதே மொத்தம் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் என்னது? 448. இதே மாதிரி பகுதிக்கு கடைசி நம்பர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் 22. மொத்த பகுதி எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா என்னது? 25. ஓகேங்களா? நல்லா டிஃபரன்ஸ் புரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து பாத்தீங்கன்னா சோ மற்ற எக்ஸாம் எல்லாம் எழுதி இன்டர்வியூக்கு எல்லாம் போறாங்க இல்லையா, அவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க. அதனால நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்ப 11வது ஆன்சர் என்னது? 395. நெக்ஸ்ட், சோ 12வது பாருங்க, ரிமூவல் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் தி கண்ட்ரி ஃப்ரம் தி ஆபீஸ் இஸ் நோன் as டேஷ். நாட்டின் ஜனாதிபதியை பதவியில் இருந்து நீக்குவது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? சோ இந்திய அரசியலமைப்புல வந்து பாத்தீங்கன்னா விதி 61. என்னது? விதி 61. ஓகேங்களா? ஆர்டிகல் 61 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு குடியரசுத் தலைவர் தப்பு பண்ணியிருந்தா அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பதவியில இருந்து நீக்கலாம். ஓகேங்களா? சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா நீக்கிட முடியாது. அவங்கள யார் நீக்குவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து பாராளுமன்றம் தான் வந்து பாத்தீங்கன்னா நீக்குவாங்க. 14 நாளுக்கு முன்னாடி வந்து அந்த பர்டிகுலர் குடியரசுத் தலைவருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நோட்டீஸ் எல்லாம் அனுப்புவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ ரெண்டு சைடும் லோக்சபா ராஜ்யசபாலாம் வந்து பாத்தீங்கன்னா விவாதம் பண்ணி அதுக்கப்புறமா தான் இவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து பதவி நீக்கம் செய்வாங்க. ஓகேங்களா? சோ எதுக்கு பதவி நீக்கம் செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு கண்டிஷன் தான், வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அதாவது அரசியலமைப்பை வந்து பாத்தீங்கன்னா வந்து வயலேட் பண்ணியிருந்தாங்கன்னா அவர் என்ன பண்ணலாம்னா பதவியில இருந்து நீக்கலாம். இது வரைக்கும் எந்த குடியரசுத் தலைவரும் பதவி நீக்கம் செய்யப்படவில்லை. ஓகேங்களா? இது கூட கொஸ்டின் கேட்கலாம். இது வரைக்கும் எத்தனை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். இது வரைக்கும் யாருமே பண்ணது கிடையாது. சோ அப்போ ஆர்டிகல் 61 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பிரசிடென்ட் உடைய
பழிச்சாட்டுதல், இம்பீச்மெண்ட் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வரைக்கும் யாரையும் பண்ணது கிடையாது. அப்போ குடியரசுத் தலைவர் பதவி நீக்கணும் அப்படின்னா யார் தான் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஸோ இவங்க தான் பண்ணுவாங்க. யாரு? பார்லிமெண்ட் தான் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 13வது பாயிண்ட் பாருங்க. பிரியர் டு த கண்ட்ரிஸ் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா வாஸ் பர்டிகுலர்லி நோன் ஃபார் இட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு இந்தியா குறிப்பாக அதன் டேஷ் தொழில்களுக்கு பெயர் பெற்றது. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கைவினை பொருட்கள். கைவினை பொருட்கள்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. மண்சட்டி, அதே மாதிரி வந்து பார்த்தா சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, கையால் செய்கிறதா வந்து கைவினை பொருட்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை தான் நம்பி இருந்தோம் நாம. ஓகேவா? So next question பாருங்க. According to the Article 243 of the Constitution of India means an institution of self-government constituted under Article 243B for the rural areas. ஏன்னா இந்திய அரசியலமைப்பின் 243வது விதியின்படி கிராமப்புறங்களுக்கு 243B விதியின் கீழ் அமைக்கப்பட்ட சுயராஜ்ய நிறுவனம் டேஷ் என்ற பொருள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1950களில் அரசியலமைப்பு எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆர்டிகல் 40ல் கிராம பஞ்சாயத்து அப்படின்னு மட்டும் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 43 வருஷம் வந்து டைம் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 74வது சட்ட திருத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணி 73வது சட்ட திருத்தத்தில் பண்ணியிருப்பாங்க. 73வது சட்ட திருத்தம் 1992 வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். எதுக்கு அப்படின்னா வந்து பஞ்சாயத்து ராஜுக்கு. அதே முனிசிபாலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 74வது சட்ட திருத்தம் அதுவும் 1992 தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சாயத்து ராஜ் அப்படின்ட்டு தனியாக ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வருது. அதற்காக 9A அப்படின்ற ஒரு பகுதியையும் 9B அப்படின்ற ஒரு புதிய பகுதியும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஏற்படுத்துகிறாங்க. அப்போ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் பாருங்க. So in each part of the Constitution of India are fundamental rights embodied. ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் அடங்கியுள்ளன? எந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பகுதி 3. இது நம்ம எங்க இருந்து கடன் வாங்கியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்கால இருந்து கடன் வாங்கியிருப்போம். இது இந்திய மக்களின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? பகுதி 3 இந்திய மக்களின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. ஏன் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா மக்களுக்கு உரிமைகள் வழங்குகிறது, அதனால மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த பாயிண்ட் என்னது? பார்ட் 3. நெக்ஸ்ட் 16வது பாயிண்ட் பாருங்க. The Council of States also known as dash. ஓகேங்களா? மாநிலங்களவை டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்லிமெண்ட் அப்படின்ற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கிருந்து எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லண்டனை பார்த்து தான் எடுத்தோம். ஓகேங்களா? லண்டன் இந்த மீன்ஸ் ஸோ யூகே அப்படின்னு சொல்லுவாங்க, ஐக்கிய ராஜ்யம், யுனைடெட் கிங்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க தான் நம்மள ஆட்சி பண்ணியிருந்தாங்க, அதனால அவங்களுடைய மெத்தடே நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காப்பி பண்ணிப்போம். ஓகேங்களா? பார்லிமெண்ட் அப்படின்றது ஸோ இங்கிலாந்துல இருந்து எடுத்தோம், அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூகேல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோம். ஓகே? இந்த பார்லிமெண்ட்ல 2 அவை இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து லோக்சபா அப்படின்ட்டு இருக்கும், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து ராஜ்யசபா அப்படின்ட்டு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா லோவர் ஹவுஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்து இது ஹவுஸ் ஆஃப் காமன் ஹவுஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? தமிழ்ல லோக்சபா, ராஜ்யசபா, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழவை, இது வந்து பார்த்தீங்கன்னா மேலவை, அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மக்களவை, அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை. இந்த 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பேர் தான். புரியுதுங்களா? லோக்சபா அப்படின்னாலும் மக்களவை அப்படின்னாலும் கீழவை அப்படின்னாலும் ஒன்னே ஒன்றத்தை தான் குறிக்கும். எதை குறிக்கும் அப்படின்னா லோக்சபா தான் குறிக்கும். அதே மாதிரி ஸோ ராஜ்யசபா அப்படின்னாலும் மேலவை அப்படின்னாலும் மாநிலங்களவை அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராஜ்யசபா மட்டும் தான் குறிக்கும். ஸோ அப்போ மாநிலங்களவை என்ன என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராஜ்யசபா என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராஜ்யசபால எவ்வளோ பேர் இருக்காங்க, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டேட்ஸ்ல இருந்து எவ்வளோ பேர் வருவாங்க, யூனியன் டெரிட்டரியில இருந்து எவ்வளோ பேர் வருவாங்க, குடியரசுத் தலைவர் எவ்வளோ நியமனம் பண்றாரு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ ஹவு மெனி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் மென்ஷன்ட் இன் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆஸ் ஆன் May 2022? இந்திய அரசியலமைப்பில் எத்தனை அடிப்படை கடமைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன? 2022 நிலவரப்படி எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 11 இருக்கு. ஸோ 1976 தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பில் சேர்த்தாங்க. யாருடைய பீரியட்ல சேர்த்திருப்பாங்க? இந்திரா காந்தி அவர்களுடைய பீரியட்ல சேர்த்திருப்பாங்க. அடிப்படை கடமைகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்க இருந்து எடுத்திருப்போம் அப்படின்னா வந்து ரஷ்யால இருந்து எடுத்திருப்போம். ஓகேங்களா? 11வது கடமை 86வது சட்ட திருத்தம் 2002 படி என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சேர்த்திருப்போம். இப்போ டோட்டலா எவ்வளவு கடமைகள் இருக்கு? 11 கடமைகள். ஸோ இது எந்த பகுதியில் இருக்கு அப்படின்னா பகுதி 4A வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. டோட்டலா எவ்வளவு இருக்கு அப்படின்னா வந்து 11. ஆரம்பத்தில் 10 இருந்தது, இப்போ எத்தனை இருக்கு அப்படின்னா வந்து 11 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. நெக்ஸ்ட் 18 பாருங்க. Which of the following is not an essential qualification for the candidate of president? ஓகேங்களா? பின்வருவனவற்றில் இது குடியரசுத் தலைவர் வேட்பாளருக்கான அத்தியாவசிய தகுதி அல்ல அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 35 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினராக இருக்கிற தகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வி படிச்சிருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அவர் படிச்சிருக்கணும். ஓகேங்களா? எழுத படிக்க தெரிஞ்சா போதுமானது. ஓகே? இங்க டிகிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய குவாலிஃபிகேஷன்
எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல கிடையாது. இந்திய குடிமகன் 35 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மக்களவைக்கு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட தகுதி வேணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசு பணியில வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கக்கூடாது. சப்போஸ் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், நான் வந்து பிரசிடென்ட் ஆகிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் பிரசிடென்ட் ஆகும்போது ஐஏஎஸ் பண்ணி நான் என்ன பண்ணிடணும் அப்படின்னா வந்து விட்டுணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆக முடியாது. ஓகேவா? So next point அடுத்து பாருங்க. So next அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 19வது பாயிண்ட் பாருங்க. So which of the following duties was not added by the 42nd amendment to the Indian Constitution? கேளா, பின்வரும் கடமைகள் எது இந்திய அரசியலமைப்பின் 42வது திருத்தத்தால் சேர்க்கப்படவில்லை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடிப்படை கடமைகள் வந்து பாத்தீங்கன்னா வந்து 42வது சட்ட திருத்தம் 1976 படி வந்து பாத்தீங்கன்னா சேர்க்கப்பட்டது. ஸோ ஆரம்பத்தில் வந்து பாத்தீங்கன்னா அந்த 42வது சட்ட திருத்தத்தின் படி வந்து பாத்தீங்கன்னா 10 கடமைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்தாங்க. ஓகேங்களா? 11வது கடமை எப்பதான் சேர்த்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 86வது சட்ட திருத்தம் 2002 படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேர்த்தாங்க. அப்போ 86 சட்ட திருத்தத்தில் என்ன ஆட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து to provide opportunities for education to one's child or ward between the age of 6 and 14 years. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6 முதல் 14 வயது வரை உள்ள ஒருவரின் குழந்தை அல்லது குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி வாய்ப்புகளை வழங்குதல். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1976 இருந்திருக்காது. எப்பதான் சேர்த்திருப்பாங்க? 2002 தான் சேர்த்திருப்பாங்க. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, 20வது பாயிண்ட் பாருங்க. which country has a lengthiest written constitution in the world? உலகின் மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பை கொண்ட நாடு எது அப்படின்னா வந்து ஸோ இந்தியா தான். அரசியலமைப்புல 2 இருக்கு. ஒன்று எழுதப்பட்ட அரசியலமைப்பு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்படாத அரசியலமைப்பு. எழுதப்படாத அரசியலமைப்புல வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ரூல்ஸ் மட்டும் தான் இருக்கும். மீதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஆட் பண்ணலாம், இல்லைனா டெலீட் பண்ணிடலாம். ஆனா எழுதப்பட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியா A to Z வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே தேவையான ரூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியலமைப்பில் எழுதியிருப்பாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உலகின் மிக நீளமான அரசியலமைப்பு என்ற பெயரை வந்து பார்த்தீங்கன்னா எது பெற்றிருக்கிறது? இந்திய அரசியலமைப்பு வந்து பெற்றிருக்கிறது. உங்களுக்கான क्वेश्चन, சோ இந்திய அரசியலமைப்பு எழுதி முடிக்க எத்தனை நாட்கள் தேவைப்பட்டது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் பாருங்க. So the term of the Lok Sabha unless dissolved is dash from the date appointed for its first meeting. அதாவது லோக் சபா கலைக்கப்படலாம் அப்படின்னா வந்து லோக் சபா கூடியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு அது இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எத்தனை நாட்களுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 5 வருடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் பாருங்க, 22வது. இது ஆல்ரெடி பார்த்ததான். ஆர்டிகல் 17 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா டீல்ஸ் வித் டேஷ். ஸோ ஆர்டிகல் 17 எது சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ தீண்டாமையை ஒழிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுது. ஸோ தீண்டாமைக்கு டெஃபினிஷன் கிடையாது. அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுற மாதிரி நீங்க எது பண்ணாலுமே அது என்னதான் வரும்? தீண்டாமையில தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸோ நெக்ஸ்ட் 23வது பாருங்க. On which of the following issue Lok Sabha and Rajya Sabha don't enjoy equal powers? அதாவது பின்வரும் எந்த பிரச்சனைகளில் லோக் சபா மற்றும் ராஜ்ய சபா சமமான அதிகாரங்களை அனுபவிப்பதில்லை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா லோக் சபால மட்டும் தான் பண்ண முடியும். சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ராஜ்ய சபால மட்டும் தான் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே ஈக்குவல் வந்து பாத்தீங்கன்னா பவர் இருக்கு. ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து கீழே கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சோ லோக் சபா ராஜ்ய சபாக்கு எது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஈக்குவலா கிடையவே கிடையாது அப்படின்னா வந்து இந்த மணி பில்லு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சோ லோக் சபாக்கு மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து பவர் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? பண மசோதாவை பொறுத்த வரைக்கும் யாருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து அதிகாரம் அதிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து லோக் சபாக்கு மட்டும் தான். ஓகேங்களா? ராஜ்யசபாக்கு அதிகாரம் கிடையாது. மற்ற 3த்துலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னா வந்து சோ ஈக்குவல் அதிகாரம் இருக்கு. சோ மணி பில் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து பண மசோதா அப்படின்னு சொல்லுவாங்க. பண மசோதா ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா வந்து 110. சோ இந்த பண மசோதாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மசோதா பண மசோதாவா இல்லையா அப்படின்ற முடிவெடுக்கிறது யார் அப்படின்னா சபாநாயகர் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருப்பாங்க. சோ ஓகேங்களா? இதற்கு வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யசபாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ணவே முடியாது. ஓகேங்களா? அந்த பண மசோதாவை 14 நாட்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ எங்க ரிட்டர்ன் பண்ணிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ லோக் சபாக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிடணும். ஓகேவா? 23வது பாயிண்ட்க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து பாசிங் ஆஃப் மணி பில்ஸ், பண மசோதாவை நிறைவேற்றுது. நெக்ஸ்ட் சோ 24வது பாருங்க. which is not the correct statement about the governor. ஆளுநர் பற்றிய சரியான அறிக்கை எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரியான அறிக்கை இல்லாதது எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. which is not the correct statement about the governor. ஓகேங்களா? சோ தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா தப்பா இருக்கு. இங்க பற்றிய சரியான அறிக்கை இல்லாதது எது அப்படின்னு வந்திருக்கணும். ஜஸ்ட் டைப்பிங் மிஸ்டேக். ஓகேவா? சோ எது வரக்கூடாது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து சோ இந்த மரண தண்டனைக்கு வந்து யாருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு அப்படின்னா வந்து குடியரசுத் தலைவருக்கு மட்டும் தான் அதிகாரம் இருக்கு. ஓகேங்களா? சோ ஆளுநரால வந்து பாத்தீங்கன்னா அந்த மரண தண்டனை பத்தி எதுவுமே
வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. ஸோ அந்த அதிகாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓகேங்களா, ஒருவரின் மரண தண்டனையை மன்னிக்கவும் மன்னிக்கவும் அவருக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு, அதிகாரம் உண்டு அப்படின்னு இருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே என்ன வரணும், அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஓகே, அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுதான். நெக்ஸ்ட், ஸோ 25 பாருங்க. Who was the Prime Minister of India when the fundamental duties were included in the Indian Constitution? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்படும் போது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் யார் அப்படின்னா வந்து இந்திரா காந்தி. எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்த்திருப்பாங்க அப்படின்னா 42வது சட்ட திருத்தம் 1976 படி சேர்த்திருப்பாங்க. ஓகேங்களா, 1976 படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேர்த்திருப்பாங்க. ஓகே, ஸோ எத்தனை கடமைகள் சேர்த்திருப்பாங்க அப்படின்னா வந்து 10. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 11 வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட், ஸோ 26 பாருங்க. Which part of the Constitution of India contains within its power and functions of the Union Public Service Commission? Union Public Service Commission அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள் இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் உள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எந்த பகுதியில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பகுதி 14 தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 312 அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. இந்த ஆர்டிகல் 312 எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ். ஓகேங்களா, ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்ஓஎஸ் தான் வந்து ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டா இந்தியாவில் எங்கே வேணாலும் வந்து அவங்க ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அதுதான் வந்து ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ 26 பாயிண்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து பகுதி 14. இதுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டேட் போர்டு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சென்ட்ரல் போர்டு எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டு இந்த பகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அரசியலமைப்பில் பகுதி 14 கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும் எல்லாமே. நெக்ஸ்ட், 27 பாயிண்ட் பாருங்க. நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் வாஸ் செட் அப் இன் இந்தியா விச் இயர்? ஓகேங்களா, இந்தியாவில் தேசிய வளர்ச்சி கவுன்சில் எப்போது அமைக்கப்பட்டது அப்படின்னா வந்து ஆகஸ்ட் 6, 1952 வந்து அமைக்கப்பட்டது. ஸோ இதனுடைய தலைவராக யார் இருப்பார் அப்படின்னா வந்து பிரதமர் வந்து இருப்பார். இதனுடைய ஒரே பணியாக இருந்தது எப்போ அப்படின்னா இப்போவும் இருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன பணியாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 5 ஆண்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு எது அப்படின்னா வந்து நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் தான். ஓகேங்களா, இது எப்போ உருவானது? ஆகஸ்ட் 6, 1952 அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், 28 பாருங்க. இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆஸ் ஆர்டிகல்ஸ் இன் இட். ஓகேங்களா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சமத்துவத்திற்கான உரிமை விதிகள் டேஷ் உள்ளன. கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோமா. ஸோ ரைட் ஈக்குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 14, 15, 16, 17, 18 ஆர்டிகல் 14 இருந்து 18 வரைக்கும் இருக்கு. அப்போ இது 1, 2, 3, 4, 5. அப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 5 ஆர்டிகல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா, டோட்டலாக 6 அடிப்படை உரிமைகள். அதில் முதல் அடிப்படை உரிமை தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி. அதில் எத்தனை ஆர்டிகல் அப்படின்னா வந்து ஸோ 5 வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்போ 28க்கு பாயிண்ட் கேன்சர் என்னது? 5. நெக்ஸ்ட் 29 பாருங்க. which was not a part of original Indian Constitution that was adopted in the year 1950? 1950ஆம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அசல் இந்திய அரசியலமைப்பின் பகுதியாக இல்லாதது எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதில் பாருங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எப்போ சேர்த்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 42வது சட்ட திருத்தம் 1976. ஓகேங்களா, ஸோ மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1950 வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. இதுதான் எப்போ சேர்த்துருப்பாங்க அப்படின்னா 1976. அப்போ 29 பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அடிப்படை கடமைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இல்லை 1950 வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் இன்னைக்கான லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து when was a Supreme Court of India inaugurated? இந்திய உச்சநீதிமன்றம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எப்போ அப்படின்னா 28 ஜனவரி 1950. ஓகே, இந்தியாவில் ஃபர்ஸ்ட் உச்சநீதிமன்றம் எப்போ வந்தது அப்படின்னா 1773 வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு ஒன்று வந்திருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் ஏற்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதனுடைய முதல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா சார் எலிஜா எம்பி வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாங்க. ஓகேங்களா, அதற்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து 1950 ஜனவரி 28 வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன பண்றாங்க, உச்சநீதிமன்றத்தை சுதந்திரத்துக்கு பின்னாடி புதுசா வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குறாங்க. அப்போ முதல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவர் யாருன்னா H.J. கானியா. இப்போ தலைமை நீதிபதியாக இருக்கிறவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து D.Y. சந்திரசூட். அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா SSC GD கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா கேட்டாங்க. ஓகேவா, ஸோ உங்களுக்கு கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஸோ இந்த டைப் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அதுவும் வந்து நடத்துறோம். இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாம அதுக்கேற்ற மாதிரி வந்து வீடியோ போடுவோம். ஓகேங்களா, தொடர்ந்து படிங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.